ஹலோ மக்களே 492வது எபிசோட்ல பேரலாம். இது வந்து ஒரு ஃபில்லர் எபிசோடு. இது 2 எபிசோடு கொலாபரேஷன். டொரிக்கோ ஒன் பீஸையும் கொலாபரேட் பண்ணி ஒரே எபிசோட எடுத்திருக்காங்க. ரெண்டுமே வெவ்வேறு அனிமி. இந்த ஃபில்லர் எபிசோட்னால எல்லாருமே ஒன்னா தான் இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா லூஃபி வந்து சாஞ்சிட்ட கட்டிக்கிட்டு இருக்கான். டேய் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான் அவன். ஆமாடா ஸ்டோர் ஃபுல்லா காலியா இருக்கு, அதனால சாப்பாடு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா சோப்பர் உசப்பு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புயல நம்ம ஒரே இடத்துல இருந்து இல்லாம அங்க எங்கேயும் போயிட்டு வந்து ஃபுட்டோட ஸ்டாக் எல்லாமே தீந்துருச்சுடான்னு சொல்லிட்டு மொத்த கப்பலுமே பேசுறாங்க. உடனே ரோபின் சொல்றா, டே அங்க ஒரு இது இருக்கு பாருங்கடா ஐலாண்டு, அங்க போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். அந்த ஐலாண்டு பேரு கொரண்ட்மா ஐலாண்டு. உடனே அந்த ஐலாண்டுக்கு தான் அங்க இருந்து போய்கிட்டு இருக்காங்க அவங்க. சோப்பரோ தலை தொங்கு போட்டு வாரான். சாப்பாடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ஏதாச்சும் ஒரு கடை இருந்தா போதும், நம்ம போய் சாப்பிடலாம், ஏதாச்சும் இந்த டவுனுக்குள்ள சாப்பாடு கடை இருக்குமான்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஜன்னில ஜோரோ உசப்பு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் அவங்க கூட ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு சோப்பர் பேசிக்கிட்டு இருக்கான். சடனா லூஃபி போயிட்டு ஷாக் ஆகுறான். என்னடா ஷாக் ஆகுறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அங்க ஃபுல்லா மரமா இருக்கு, அது எல்லாமே கறி மரமா இருக்கு. டேங்க பார்க்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போயிட்டு அந்த மரத்துல இருந்து கறி எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கான். இன்னொரு பக்கம் சோப்பர் நடந்து வரான். இங்க பாருங்க கேண்டி ட்ரீ இருக்கு, இதுவும் நல்லா இருக்குன்னு சொல்றான். அவனும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா தரையில ஃபுல்லா கிராஸா இருக்கு, அது எல்லாமே புல்லு கிடையாது, அது எல்லாமே நூடுல்ஸ். என்ன ஐலாண்டா இது ஃபுல்லுமே ஃபுட் ஸ்டாக்கா இருக்குன்னு சொல்லிட்டு நாமி ஷாக் ஆகுறா. சோப்பர் நடந்து போய்கிட்டு இருக்கான். ஒவ்வொன்னையே பாக்குறான். இத பாருங்கடா, இது உண்மையிலே அதிசயமான மெடிசின் சொல்லிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கான். சடனா உள்ள இருந்து யாரோ ஒரு ஆள் உடைச்சுக்கிட்டு வராங்க. நம்ம சோப்பரை புடிச்சு தூக்குறாங்க. அவன் தான் அந்த டொரிக்கா அனிமில உள்ளவன். அவனும் இங்க வந்து மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டொரிக்காசா என்னை விட்டுட்டு போவாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையங்கிறது போய்கிட்டு இருக்கான். கோமட்சு இத பாருடா, ஒரு புதுவிதமான அனிமல்னு சொல்றான். பக்கத்துல அவன் கூட ஒரு பையன் வரான். அந்த பையன் பேரு கோமட்சு. இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இதை சமைச்சு சாப்பிடுமோன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சடனா சாப்பிடுறதுக்குள்ள சோப்பர்னு சொல்லிட்டு லூஃபி பாஞ்சு வந்து ஒரு அடி அடிக்கிறான். சோப்பரை விடுங்கடான்னு சொல்றான். அவன் பார்த்து அந்த டொரிக்கோ எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கான். லூஃபியும் டொரிக்கோவும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோப்பரை கையிலே வச்சிருக்கான். அவன் சோப்பரை குளுடான்னு சொல்றான். டேய் இந்த போலியை நான் தாண்டா கண்டுபிடிச்சேன், அதனால இவன் என்னோட இறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா சோப்பர் கத்துறான். டே நீ விடுங்கடா, டே நான் அந்த சாப்பிட தாண்டா வந்த, என்ன கூட கொல்ல பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு சோப்பரோ கத்திக்கிட்டு இருக்கான். இவனடா பேசுதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டொரிக்கோ ஷாக் ஆகுறான். இவன் இப்படி பேசுவான்னு சொல்லிட்டு மிரண்டுட்டான். அவன் டே சோப்பர் எங்களோட ஃப்ரெண்டுடா, அவன் பேசதாண்டா செய்வான், அவன் ஒண்ணு சாப்பிடாதீங்கன்னு சொல்றான். பேசிக்கிட்டே இருக்கிறதுல சடனா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதோ விலங்குகள்லாம் வெளியே வருது. டே இந்த டெரிட்டரி நாங்க சும்மா உலா வந்து சொல்லிட்டு டொரிக்கோ பேசுறான். சடனா சோப்பறதுக்கு கீழே விடுறான். என்னன்னு பார்த்தா காட்டு பண்ணியா வருது. இதெல்லாம் பன்னிகளோட டெரிட்டரிடா, அவங்க ஏரியான்னு சொல்றாங்க. பார்த்தா எல்லா பன்னி உடம்பு பாதியிலையுமே வந்து ஃபுல்லமே வந்து பார்பிக்யூ பண்ண மாதிரி இருக்கு. பார்த்தா அது இவங்களை கடிக்கணும்னு வருது. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா லூஃபியோ என்ஜாய் பண்றான். இதோட ரேங்கிங் லெவல் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கும், இதெல்லாம் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொன்றுக்கு ஒரு லெவல் இருக்குன்னு சொல்றான் அந்த பையன். இது ஐஜிஓ இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல வந்து முடிவெடுத்ததுன்னு சொல்றாங்க. ப்ரொஃபஷனல்ஸ்னால மட்டும் தான் வந்து இதெல்லாம் வந்து ஹண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் கேப்சர் லெவல் 1ல இருப்பாங்க. அது மாதிரி இந்த பார்பிக்யூ பிக்கு வந்து இதுவும் கேப்சர் லெவல் 1 தான் இருக்கும். டொரிக்காசா லெவலுக்கு வந்து ஈஸியா அதை லாக் பண்ணிடுவாரு. ஆனா அங்க ஏகப்பட்டது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசுறான். அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றான் நாமி. என்னன்னு பார்த்தா பண்ணியை சமைக்க போறான்ட்டானுங்க ஒரு பக்கம். சடனா அது பாஞ்சு அடிக்கலான்னு வருது. லூஃபி டொரிக்கோ சாஞ்சி எல்லாரும் தயாரா இருக்காங்க. நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு டொரிக்கோ பாஞ்சு போய் ஒரு அடி அடிக்கிறான். லூஃபின்னு இருக்கிறான். அவனுக்கு பக்கத்துல என்ன பார்த்தா ஒரு ஃபாக்ஸ் இருக்கு, அதுவும் அடிக்க ஆரம்பிக்கி சாஞ்சி ஒருத்தனை அடிச்சு பறக்க கொடுக்கிட்டு இருக்கான். டேய் ரொம்ப சுடுதுங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாஞ்சு வராங்க. லூஃபியும் டொரிக்கோவும் டீம் போட்டு அடிக்கிறாங்க. டொரிக்கோசா வந்து கவர்மெண்ட் ஹண்டர் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஹண்டரான்னு சொல்லிட்டு பையன் பாத்துக்கிட்டு இருக்கான். உலகத்துல உள்ள இன்கிரீடியன்ஸ் சம்டைமே வந்து அவர் தேடிக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அதோட புது பிளேவரை கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொல்றான் அவன். அவர் ஒரு கவர்மெண்ட் ஹண்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் சாஞ்சியை ஒருத்தனை அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். டொரிக்கோனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டேய் உன்னோட உடம்பு என்னடா ரப்பர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டொரிக்கோ கேக்குறான். ஆமா நான் கம்மு ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கேன்னு சொல்றான் லூஃபி. அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறான். அது அப்பெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்றான் லூஃபி. அப்படியான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறதுல 2 பேரும் அடிச்சு ஏர்ல பறக்க விட்டானுங்க விலங்குகளை. இங்க பார்த்தா சன்னி கப்பல்ல மிச்சம் 5 பேர் இருக்காங்க. எனக்கு வயிறு பசின்னு சொல்லிட்டு உசப்போ சாஞ்சிட்டான். லூஃபி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, எங்கே தொலைஞ்சிட்டாங்களா, நான் பார்க்க போட்டுமான்னு சொல்லிட்டு சோற கேட்கறான். டேய் நீ போய் புது பிரச்சனை இழுத்துறாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப்போ கத்திக்கிட்டு இருக்கான். இங்க இருந்து பார்த்தா அடிச்சு நொறுக்கிட்டு எல்லா விலங்குகளையும் சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. வேட்டையாடுறாங்க அவங்க. டொரிக்கோ டேய் உனக்கு நான் நன்றி சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா சோப்பர் வந்து அந்த ஃபாக்ஸுக்கு வந்து நன்றி சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த நரி வந்து நம்ம சோப்பர் பக்கத்துல இருக்கு. டெரி வந்து உங்களை நம்புதுன்னா உண்மையில நீங்க நல்லவங்களா தாண்டா இருப்பீங்க, அது ஒரு பேட்டில் உல்ஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உங்களை சாப்பிட நினைச்சதுக்கு நீ மன்னிச்சுன்னு சொல்லிட்டு டொரிக்கோ சொல்றான். இல்ல இது நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்றான் சோப்பர். ரோஸ்டட் பண்ணி எதுக்கு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றான் நாமி. இந்த மாதிரி ஏரியா புதுசா இருக்குன்னு சொல்றா. இது வந்து ஹங்கிரிலா ஐஸ்லாண்டுன்னு சொல்றான் ஒரு பையன் அங்க இருந்து. அதான் கோமட்சு. எல்லா இன்கிரிடியன்ட்டும் இந்த ஏரியால கிடைக்கும். லெஜெண்ட் தான் இதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றான் அந்த பையன். இவ்வளவு பெரிய கடல்ல நீங்க எப்படி இதை கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லிட்டு நாமி கட்டிக்கிட்டு இருக்கா. ஸ்மெல்ல வச்சுதான் இங்க கண்டுபிடிச்சு வந்தோம், இங்க சாப்பாடு ஸ்மெல்ல அடிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் டொரிக்கா. நாமிசா உங்களுக்கு நான் வேற எவ்வளவு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளால டான்ஸ் ஆடிக்கிட்டே வரான். அதை பார்த்து அவ என்ஜாய் பண்றான். ஆனா லூஃபி எடுத்து சாப்பிட்டுட்டான்.
பார்த்தா நாமிக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. கோவப்பட்டு தான் ஒரு பக்கம் சாஞ்சியோ. உங்க சமையலோ வேற லெவலா இருக்குன்னு சொல்றான் அந்த பையன். பார்த்தா அதை கேட்டுட்டு சாஞ்சி என்ஜாய் பண்றான். என்னோட சமையல் அது எப்பவுமே நல்லா தான் இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் சாஞ்சி என்னெல்லாம் அதுல இன்கிரீடியன்ட் போட்டுருக்கணும் அதெல்லாம் அந்த பையன் சொல்றான். எப்படா சாப்பிட்டு எல்லா இன்கிரீடியன்ட் சொல்லிட்டு சாஞ்சி மிரண்டுட்டான். நானும் கிட்டத்தட்ட ஒரு செஃப் தான் சொல்றான். இவ்வளவு பொடிசா இருக்கான், ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணதெல்லாம் சொல்றானே. இவனோட டேஸ்ட் லெவல் சென்ஸ் வந்து வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. இதை நீங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறான். அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறான். பார்த்தா வேற லெவலா இருக்கு, இது சூப்பரா இருக்குன்னு சொல்றான் சாஞ்சி. சரி எல்லா ஃபுட்டையும் நம்ம கேதர் பண்ணியாச்சு, நம்ம சன்னிக்கு போகணும்னு சொல்றான் நாமி. பார்த்தா ஃபுல்லத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டானுங்க அவனுங்க. தேங்க்ஸ் ஃபார் த ஃபுட்னு சொல்றான் ஒரு பக்கம் டொரிக்கோ. உங்களுக்கு சாப்பிட தான் வேணும்னா அதுக்கு எனக்கு எங்க எடுக்க முடியும் தெரியும் சொல்றான். அது ஹங்கிரிலா பேர்டுக்கு போகணும்னு சொல்றான் அவன். பார்த்தா அவன் ஏதோ ஒரு இடத்துக்கு அவங்கள கூட்டு போய்கிட்டு இருக்கான். சாப்பாட பத்தி எல்லா வெரைட்டியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். சோப்பர் ஒவ்வொரு இடத்தையும் சுத்தி பார்த்து என்ஜாய் பண்றான் அவன். அங்க எல்லாமே வேற வேற லெவல்ல இருக்கு. ஹங்கிரிலா ஐஸ்லாண்ட் உண்மையிலே வேற லெவலா இருக்கு, நல்லா டேஸ்டியா இருக்குன்னு சொல்றான் லூஃபி. லெஜெண்டரி ஹங்கிரிலா பேர்ட் ஐலாண்ட்ல வந்து ஃபுல் சாப்பாடு கிடைக்கும்டா, அது வேற லெவலா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் கோர்ஸ் மீல தான் வந்து டொரிக்கோ நம்ம தேடி போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றான் அந்த பையன். ஃபுல் கோர்ஸ் மீலா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்றான். இந்த ஹங்கிரிலா பேர்ட் ஐஸ்லாண்ட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சோப்பர் கேக்குறான். அது அந்த மலை மேல இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. அந்த ஹங்கிரிலா பேர்ட் ஐஸ்லாண்டை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரான். அது சீக்கிரம் வளர்றதுக்குள்ள நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ளன்னு பார்த்தா அந்த ஓனை எப்படி கத்துது. சடனா பார்த்தா இன்னொரு விலங்குகள் வருது. அதெல்லாமே யூனிகார்ன் பியர்ஸ் கேப்சர் லெவல் 2 அது. சண்டையடா போட போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். லூஃபி அடிக்கலான்னு போறான். இதெல்லாம் டஃப், இதை சாப்பிடுறதுக்கு ஒருத்தே கிடையாதுன்னு சொல்றான் டொரிக்கோ. அதனால ஓடுன்னு சொல்லிட்டு டொரிக்கோ ஓடிக்கிட்டே இருக்கான். வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. இதை வந்து நம்ம உயிரை கொடுத்து சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இது அந்த அளவுக்கு டேஸ்டாவும் இருக்கான்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த கரடிகளோ துரத்திட்டு வருது. இவங்க ஜெட்டு மாதிரி போறாங்க. இருந்தாலும் லூஃபி கம்மு ஸ்டாம்புன்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விடுதான். பறந்து போய்கிட்டு இருக்க நேரத்துல சடனா அரை நேரத்துல ஓடிக்கிற நேரத்துல ஏதோ பறவை சத்தம் கேக்குது. அந்த பறவையோட ரெக்க அடிச்சடியிலே எல்லாரும் பறக்காங்க. ஆனா சோப்பர் நாமி கோமட்ஸ் வந்து நம்ம லூஃபி காப்பாத்துறான். இது என்னடா சொல்லிட்டு புதுசா பாக்குறாங்க. பார்த்தா ஒரு கழுகு வந்து நின்னுகிட்டு இருக்கு. இது ஹங்கிரிலா பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கேப்சர் லெவல் 3 அது இருக்கிறதுல டஃபஸ்ட் ஒன்னு போலுக்கு வேற லெவலா நின்னுகிட்டு இருக்கு. அதோட காத்துலயே இவங்களால நிக்க முடியல. ஸ்ட்ரெயிட்டா டொரிக்கோ நோக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கி. டொரிக்கோ அதோட பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். சடனா தூக்கி வீசுறான் டொரிக்கோ அதை தூக்கி. அதுக்கப்புறம் சாஞ்சி பறந்து வரான். இதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கிக் பண்றான். இதுல ஒரு பக்கம் சோப்பர் அடிக்கல, சோப்பர் அடிச்சிருச்சு. அது கம் பிஸ்டல் அடிக்கான். பார்த்தா அதோட உடம்பு ஆர்மர் மாதிரி நல்லா ஹார்டா இருக்கு. பாஞ்சு அட்டாக் பண்ண வருது. இவங்களே அட்டாக் பண்ணுது. ஆனா இவங்கள தப்பிக்கிறானுங்க. வேற லெவல் ஸ்ட்ராங்ல இருக்கு அந்த பறவை. ஹங்கிரிலா ஐஸ்லாண்டுக்கு போகணும் முடியாது. அது உடம்பு ஃபுல்லா டஃப்பான ஆர்மர் இருக்கு. ஆனா அதுக்குள்ள டெலிசியஸான ஃபுட் இருக்குன்னு சொல்றாங்க. சரிடா அது கதையை முடிச்சிடான்னு சொல்லிட்டு லூஃபி இதை ஏன்ட்ட விடுங்கன்னு சொல்லிட்டு கம் கேட்லிங் சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறான். அடிச்சல்ல ஹங்கிரிலா பேர்டு சாஞ்சிரவே செஞ்சுட்டு அந்த அட்டாக் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சாஞ்சி பேசுறான். அதுக்குள்ள டொரிக்கோ கோவப்படுறான். டேய் உங்க மேல எனக்கு பெரிய மதிப்பு கிடைச்சிருச்சு, இனிமேல் ஏட்டத்தை பாருன்னு சொல்றான் அவன். ஹியூமன் வெப்பனை நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா வேற ஏதோ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போறான் அவன். உடம்பு ஃபுல்லா மெட்டாலிக் சவுண்ட் வருது. வேர்ல்டு பவுண்டி தேங்க்ஸ்ன்னு சொல்றான். நான் சாப்பிட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடம்புல பவர் லெவல்ல வேற லெவல்ல வந்துகிட்டு இருக்கு. ஃபோர்க்குன்னு சொல்றான். ஒரு குத்துறான். நைஃப்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறான். ஹங்கிரிலா பேர்ட துண்டு ஆக்கிட்டான் அவன். டொரிக்கோ மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எக்ஸலண்ட் மீல் ரெடின்னு சொல்றான். சாஞ்சிரவே செஞ்சுட்டு அந்த பறவை. பார்த்தா அதே சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்க்கவே சூப்பரா இருக்கு. சமைச்சு சாப்பிட்டாலும் வேற லெவலா இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. டூனா சுஷி தான் இருக்கிறதுல ஹையஸ்டான இது உண்மையிலே வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சமைச்சு சாப்பிடுறாங்க. ஆனா இன்னும் கப்பல்ல இருக்கவங்களுக்கு இவங்க ஒண்ணுமே கொடுக்கல. எல்லா சாப்பிட நாங்க சாப்பிட்டோம், ரொம்ப நன்றின்னு சொல்றான் லூஃபி. என்ன லூஃபி நீ பேசுற, இது வெறும் ஹங்கிரிலா பேர்ட்ல உள்ள இடத்துல உள்ள சாப்பாடு மட்டும் தான் சொல்றான் அவன். இதான் ஃபுல் கோர்ஸ் மீலான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இது அந்த அளவுக்கு கிடையாதுன்னு சொல்றான் அவன். இது ஒண்ணு அந்த அளவுக்கு வந்து இன்கிரெடிபிளா கிடையாது. இன்னும் டேஸ்டி ஃபுட்ல அந்த உலகத்துல ஏகப்பட்ட இடத்துல இருக்குன்னு சொல்றான் அவன். பார்ட்டியை கொண்டாடுவான்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க அவங்க. இங்க பசியால உசப்பு அந்த கப்பல்ல இருக்க எல்லாரும் சாஞ்சிட்டானுங்க. வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு செதறிட்டானுங்க அவனுங்க. இங்க ஒரு பக்கம் இவனுக்கு கொண்டாடிட்டு என்ஜாய் பண்றாங்க. சூப்பு சாப்பாடுன்னு சொல்லிட்டு வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே நேரத்துல ஏதோ ஸ்பைசி சீட்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபிளேவர் தூக்கி காட்டுறான். சூப்போட ஃபிளேவரை காட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள திரும்பி ஏதோ ஒரு விலங்குகள் பாஞ்சு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கி. அது பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணுது. அதோட முடியாது அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துடாதீங்க. See you, bye.